வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து சரிங்களா. இப்போ நம்ம புது கவிதையில் அடுத்தது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரும சிவராம். நம்ம பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றி வீடியோஸ் போட்டாச்சு, செல்லப்பா அவர்கள் பற்றி வீடியோஸ் போட்டாச்சு. 2012லேருந்து 2024 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது தரும சிவராம்லேருந்து எத்தனை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 கேள்விகள் தான் சரியா. சரி, இப்போ நம்ம தரும சிவராம் படிக்கிறதுக்கு முன்னாடி தரும சிவராம் பற்றி நம்ம எங்கே படிப்போம், எந்த ஸ்கூல் புக்கை, புது புக்கா பழைய புக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். அந்த 4 கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பகுதி பார்த்துட்ருக்கோம். சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கூல் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம் 6th to 12th சரிங்களா. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம எங்கே தரும சிவராம் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தரும சிவராம் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th செய்யுள்ள நியூ புக்கில் 11th செய்யுள்ள காவியம்ன்ற டாபிக் பிரமிழ் ஓகேவா அப்படின்ற டாப்பிக்கில் தரும சிவராம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டு என்ன அப்படின்னா, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரமிழ் போடுவீங்க சரிங்களா. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பிரமிழை தான் என்ன சொல்லுவாங்க, சிவராமலிங்கம் சரிங்களா. சிவராமலிங்கம் சொல்லி சொல்லுவாங்க. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்கப்பா. பிரமிழ் இவரோட தரும சிவராம் அவர்களோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ் சரிங்களா. அவரோட வேறு பெயர் என்ன அப்படின்னா பிரமிழ். இன்னொன்று பானுச்சந்திரன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரமிழ், பானுச்சந்திரன், அரூப் சிவராம் சரிங்களா. அரூப சிவராம் இது எல்லாமே அவருடைய வேறு பெயர்கள். எந்த பேரில் கேட்டாலும் நீங்கள் போட்டுடணும் சரிங்களா. எந்த பேரில் அவரை பற்றி கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் தரும சிவராம் தான். அவரோட வேறு பேர் தான் என்னென்னா பிரமிழ், பானுச்சந்திரன், அரூப சிவராம் சரியா. என்ன மேம் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அவரோட வேறு பேர் தான் என்ன அப்படின்னா பிரமிழ் சரிங்களா. பிரமிழ் சிவராமலிங்கம், தரும சிவராம் தான் அவர் சரிங்களா. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சிவராமலிங்கம். எங்கே பிறந்திருப்பார், இலங்கையில் இருக்க திருக்கோணமலையில் பிறந்திருப்பார். அவரோட காலம் 1939 1997 வரைக்கும் அவருடைய காலம் சரிங்களா. அவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ்ன்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்திருப்பார். இவர் பானுச்சந்திரம், அரூப சிவராம், தரும சிவராம் சொல்லிட்டு பிணப்பெயர்களில் எழுதியிருப்பார் ஓகேங்களா. இவரோட புனைப்பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன். பானுச்சந்திரம், அரூப் சிவராம், தரும சிவராம் இதெல்லாமே இவருடைய புனைப்பெயர்கள் ஓகேவா. அடுத்தது புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஈடுபாடு கொண்டிருந்த கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியம், சிற்பத்தில் இவர் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக தொகுக்கப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரமிழ் கவிதைகளை தான் இவரோட கவிதைகள் முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கும். அவரோட நாடகம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நட்சத்திரவாணி. அவருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்கபுரி ராஜா. இன்னொன்று என்ன அப்படின்னா பிரமிழ் படைப்புகள் சரிங்களா. லங்கபுரி ராஜா, பிரமிழ் படைப்புகள். அடுத்தது கட்டுரை தொகுப்பு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெயிலும் நிலவும் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் யாரை போடணும், தரும சிவராம் அவர்கள் போடணும். நாடகம் தெரியும், நட்சத்திரவாணி. குறு நாவல் நோட் பண்ணிக்கோங்க. குறு நாவல் ஆயி. அடுத்தது என்ன அப்படின்னா பிரச்சன்னம் சரிங்களா. பிரசன்னம் தான் இவருடைய நாவல், குறு நாவல் சரிங்களா. சரி, இப்போ இந்த 4 கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். 4 கேள்விகள் என்னன்னு பார்க்கலாமா. தரும சிவராம் அவர்களிருந்து இந்த கேள்வி புதுசாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேள்வி, தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிம, அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரும சிவராம் அவர்கள் தான் சரிங்களா. எழுத்து என்னும் இதழ்களில் புது கவிதைகளை படைத்தவர் யார் அப்படின்னா தரும. எழுத்து இதழ்னாலே நீங்கள் என்ன போட்டக்கூடாது, சீசு செல்லப்பான்னு போட்டக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்க, எழுத்து இதழில் புது கவிதையை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரும சிவராம் அவர்கள் தான் சரிங்களா. அடுத்தது சிறந்த படிம கவிஞர். இது நான் சொன்னேன் சரிங்களா. சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ். அவருடைய வேறு பெயர்கள் சொன்னேன் இல்லையா, அதில் என்ன இருந்துச்சு, பிரமிழ், அரூப சிவராம் சொல்லி இருந்துச்சு இல்லையா. ஓகே, இவர்களுள் ஒருவராக இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் யார். நான் இவர் என்ன சொன்னேன், தரும சிவராம் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு சொன்னேன், இலங்கையில் பிறந்திருப்பார் சரிங்களா. அவருடைய பிறப்பு கேட்டிருக்காங்க. அவருடைய வேறு பெயர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது எழுத்துன்ற புது கவிதையை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, தரும சிவராம் சரிங்களா. 4 கேள்வியுமே புதுசாக தான் இருந்தது. 2 கேள்வி போடலாம். அவருடைய வேறு பெயர் போட்டுடலாம், படிம கவிஞர்னாலும் நம்ம போட்டுடலாம் சரிங்களா.
இந்த தத்துவச்சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த கேள்வியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தரும சிவராமிலேருந்து 4 கேள்விகள் தான் 2012 2024 வரைக்கும் 4 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.